ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்னைக்கு ஒரு மூவியோட எக்ஸ்பீரியன்ஸ பத்தி பேசலான்னு தான் வந்திருக்கேன். ரிவ்யூ பண்றதுக்கு நெறைய சேனல் இருக்குது கண்டிப்பாக. ஸோ, ஹவ் ஹிட் த ஹபீபி மூவி இன் மை லைஃப். நாங்க இந்த படம் எப்படி இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி நான் போகல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். 100 சாமிகள் போலாமா? ஹபீபி போலாமான்னு என் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டப்ப, "ஹபீபி போவோம்டா. புதுசான ஒரு கதை. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்." அப்படின்னு சொல்லி நான் தான் கூட்டு போனேன். நாங்க 4 பேர் போயிருந்தோம் அந்த படத்துக்கு. ஆக்சுவலா படம் இப்படியும் எடுக்க முடியும் அப்படிங்கிறத நானு தமிழ் சினிமால இந்த மாரி பார்க்கல. கண்டிப்பா இத கொஞ்ச நாள் எல்லாரும் வந்து அன்ரேட்டட் மூவி அப்படிங்கிற லிஸ்ட்ல சேர்த்துருவாங்க. ஷூரா இது நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி எல்லாருமே தியேட்டர்ல போய் தயவு செஞ்சு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கோங்க. படம் ஸ்டார்ட்டிங்ல டைரக்டர் ஒரு ஒரு சென்டென்ஸ் குடுப்பாரு. வெரி இனிஷியல்ஸ் அ இனிஷியல்ல டைட்டில் கார்டு வர்றதுக்கு முன்னாடியே. நான் பார்த்த சில ஒரு ஊரின் ஒரு காதல், ஒரு குடும்பம் மற்றும் பல மனிதர்கள் அப்படின்னு ஒரு சொல்லியிருப்பாரு. அது 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 எவ்வளோ ஹெவி ஹார்ட்டடா இருக்குங்கிறத படம் முடியிறப்ப உங்களுக்கே தெரியும். படத்தோட ஆரம்பத்துல ஒரு 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 முஸ்லீம் இந்த படம் ஆக்சுவலா வந்து முழுக்க முழுக்க ஒரு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். முஸ்லிம்ஸோட பழக்கவழக்கங்கள முதல் முதலா ஒரு தமிழ் சினிமால எடுத்து காமிச்சிருக்காங்க. நான் ரிவ்யூ பண்றதுக்கு வரல. நம்ம வந்து ரிவ்யூ பண்ற இவ்ளோ பெரிய ஆள்லாம் கிடையாது. ரிவ்யூ பண்ண நெறைய சேனல்ஸ் இருக்கு. நீங்க அங்க பார்க்கலாம். பிரச்சனையே இல்ல. இது எப்படி எனக்கு கனெக்ட் ஆச்சு அப்படின்னு தான் நான் பேச வந்திருக்கேன். இ இனிஷியல் ஸ்டேஜ்ல படம் ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்துல வந்து அ குடும்ப கஷ்டங்கள் வரும். அப்ப வந்து ஃபாரின் தான் வந்து அ அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு இடம். ஏன்னா, அங்க தான் நெறைய காசு வரும். ஆரம்பத்திலேயே எல்லாரும் ஃபாரின பார்த்து போயிருவாங்க. குடும்பத்தில கல்யாணங்கள். காசு எப்ப நெறையா ஒருத்தவங்களுக்கு தேவைப்படுதோ, அப்ப நாங்க போய் நிக்கிற ஒரே இடம் ஃபாரினா தான் இருக்கும். ஏன்னா, எங்க வீட்லயுமே நான் பார்த்துருக்கேன். அதனால சொல்றேன். அவங்களோட லைக் க கு கு இதுல வந்து கூட்டு குடும்பத்தில பேஸ் பண்ணி தான் கதையே நடக்கும். மூத்த அண்ணன், அண்ணனோட தம்பி, அவங்களோட பிள்ளைகள். இப்படிதான் அந்த கதை இருக்கும். 2வது தம்பி லைக் 2வது பையன். 2வது பையன் வந்து ஃபாரின்லேருந்து வர்றாரு. அ சவுதிலேருந்து வர்றாரு. தமாம்லேருந்து வர்றாரு. அவர் உள்ள அந்த ஊருக்குள்ள வந்த உடனே விண்டோவ இறக்கி விட்டு, அந்த ஊர் வாசனைய சுவாசிச்சதுக்கப்புறம் ஒரு 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 பிளசன்ட் ஃபேஸ்ல ஒரு பிளசன்ட் காமிப்பாங்க. அன்னைக்கு நைட் வந்து பெட்டி பிரிப்பாங்க. ஆக்சுவலா அந்த பெட்டி பிரிக்கிற சீன்லாம் வந்து ரியலா உங்களுக்கு கனெக்ட் ஆகும். நீங்க அந்த இடத்துல இருந்திருந்தீங்க அப்டின்னா. அ குடும்பமே வந்து உட்காரணும். அப்பதான் அந்த பெட்டிய பிரிக்க முடியும். அப்படி இல்லன்னா பெரிய பஞ்சாயத்து ஆயிருங்க. அப்பல்லாம் விடமாட்டாங்க. அந்த பெட்டி பிரிக்கிறதே வந்து அவ்வளோ ஒரு இதா ஹேப்பியா போகும். அதே மாரி அன்னைக்கு ஊர்லருந்து வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கறி, எல்லா கறியும் அந்த வீட்ல இருக்கும். சாப்ட்டு அந்த ஊருக்குள்ள வந்த உடனே அவர் போய் கிணத்துல போய் குளிப்பாரு. அப்போ ஒரு 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 பிளசன்ட் ஃபீல காமிப்பாங்க. அதெல்லாம் வந்து அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். யாரும் வந்து வெளிநாட்டுக்கு போகணுங்கிறதுக்காக போறதில்ல. வேற வழி இல்ல. கதை இப்படிதான் ஆரம்பிக்குது. ஊர்லருந்து அவங்களோட சொந்த பந்தங்கள காட்டுறாங்க. ஃபாரின்ல இருக்க ஆள். அ மூத்த அண்ணனுக்கு ஒரு பையன் இருப்பாங்க. ஒரு பொண்ணு இருப்பாங்க. அவர் பேரு ஹீரோ அபுதாஹிர் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் தான். அவருக்கு தங்கச்சி இருக்காங்க. அபுதாகிருக்கு வந்து அந்த ஊர்ல இருக்கிற ஒரு பொண்ண புடிக்குது. அ அந்த பொண்ணுக்கும் அபுதாகிர பிடிக்குது. அப்படி ஒரு காதல் நடக்குது. பட் இந்த காதல்லாம் கல்யாணத்துல போய் சேருமான்னு கேட்டா, முழுக்க முழுக்க இல்ல. அவனுக்கு ஃபாரின் போகணுங்கிற விருப்பமும் கிடையாது. அந்த பொண்ண கல்யாணம் பண்ணி அந்த ஊர்ல சந்தோஷமா இருக்கணுன்ட்டு. சூழ்நிலைகள் அவன அப்படி வாழ விடல. ஒரு கட்டத்துல அவங்க ஊர்ல உள்ள எல்லாருக்கும் அந்த லவ் மேட்டர் தெரிஞ்சு, அந்த பொண்ணுக்கு அசிங்கம் வந்துறக்கூடாது அப்படின்னு அவன் ஃபாரின பார்த்து போயிருவான். அதுக்கு நடுவுல நெறைய கதைகள் நடக்கும். ஃபாரின் போயிருவான். அவ்வளோதான். அது ஒரு பூதம். ஆக்சுவலா அவனுக்கு அந்த கதையில வந்து ஃபாரின் போறதுக்கு விருப்பமே இருக்காது. விருப்பமே இருக்காது. வேற வழி இல்லைல்ல. அதான ஆப்ஷன். இங்க இங்க நீங்க யார்ட்ட போய் கேட்டாலும் வேற அதான் சொல்லுவாங்க. யாருக்கும் வந்து ஃபாரின் போணுங்கிற ஆசை, கனவுலாம் இல்ல. போனா தங்கச்சி கல்யாணம், வீடு, கொஞ்சம் காசு சேர்க்கணும். இதுக்கு நடுவுல ஏதாவது செலவுகள் வரும். எல்லாருக்கும் எல்லாருக்கும் காசு தேவைல்ல. ஒவ்வொரு தடவ ஊர்லேருந்து வர்றப்பயும், திருப்பி அந்த ஊருக்கு போக்கூடாதுன்னு நெனச்சு தான் எல்லாருமே வருவாங்க. ஆனா அப்படி அப்படி நடக்கிறதில்ல எல்லாருக்குமே. அதுதான் உண்மையான வாழ்க்கை. இருந்துறலான்னு தான் எல்லாரும் நெனப்பாங்க.
அதே மாரி ஊருக்கு போற அந்த 10 நாள் வர்றப்பலாம் வந்து யாரோட முகமா இருக்காது. இப்படிதான் இருக்கும் உண்மையான வீட்லயுமே. எல்லாரும் சந்தோஷமா ஃபாரின்ல இருக்காங்க. அதுல ஒரு சென்டென்ஸ் ஒண்ணு வரும். ஆ "தமாம் அத்தர் வாசனை ஊரே மணக்குதுப்பா" அப்படின்னு சொல்லி அந்த ஊர்க்காரங்க சொல்றப்ப, அந்த ஃபாரின்லேருந்து மனுஷன் ஒரு வார்த்தை சொல்லுவாரு. "இதுக்கு பின்னாடி எவ்வளோ வேர்வை நாத்தம் இருக்குன்னு எங்களுக்கு தான்யா தெரியும். என்ன பண்றது?" அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். அதெல்லாம் ஆக்சுவலா உண்மதான். அண்ட் இத தாண்டி அடுத்து அவன் அந்த ஊர்ல ஃபாரின் போயிருவான். அவன் நெனச்ச வாழ்க்கையும் கிடைக்காது. அந்த பொண்ணுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. சேரலாம் மாட்டாங்க. அதுக்கடுத்து அவனுக்கு வயசு 34,000 35,000 கல்யாணங்கிறதுக்கு வந்து பேச்சு எடுக்க முடியாது. ஏன்னா, ஒவ்வொரு நேரங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு வேல வந்துரும். அவன் கல்யாணம் பண்ணி இங்கேயே செட்டில் ஆகலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, அந்த பொண்ணு அவங்க அப்பா இறந்து போயிடுறாங்க. அதுக்கு பின்னாடி நெறைய விஷயங்கள் நடக்கும். காசு பிரச்சனை அது இதுன்னு வரும். அப்படி இறந்து போறப்ப, ஒரு சபையில ஒரு பேச்சு வர்றப்ப, இவங்க குடும்பம் சாரி அந்த அபுதா ஹீரோவோட குடும்பத்தில இருக்கிறவங்க வந்து அந்த பொண்ண பத்தி கோவத்தில பேசுறது தான். "ஒண்ணுமே இல்லாதவங்களுக்கு வாழ்க்கை குடுக்கலாம்னு நெனச்சேன். ஆனா நீங்க என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்க?" அந்த மாரி ஏதோ ஒண்ணு பேசிருவாங்க. அப்ப அந்த பொண்ணுக்கு ஒரு ஹிட் ஆயிரும். இவன் போய் அந்த பொண்ண சமாதானப்படுத்துறதுக்கு போவான். அந்த பொண்ணு கேட்கும், "நீங்க எனக்காக எதுவும் பேசலைல்ல" அப்படின்ட்டு. அப்ப அவன்ட்ட இந்த படத்துல வந்து சைலன்ஸ் மட்டும் தான் இருக்கும். வேற எந்த இதுவும் காமிச்சிருக்க மாட்டாங்க. ரொம்ப சைலன்ஸா வச்சிருப்பாங்க. அப்ப அவன் நெக்ஸ்ட் சீன் அத கட் பண்ணா அடுத்த சீன்ல வந்து, அவன் கார் எடுத்துட்டு டிரைவர கூட்டிட்டு அவன் ஃபாரின பார்த்து பேக் பண்ணிட்டு போவான். அடுத்த நாள் கல்யாணத்த வச்சுட்டு. அவனுக்கு தெரிஞ்சு போச்சு இந்த கல்யாணம் நடக்காது அப்டின்ட்டு. சரி வேற என்ன பண்ணலாம் அப்டின்னு மறுபடியும் ஃபாரின பார்த்து போவான். ஆக்சுவலா போற வழியில வந்து அ கார் பிரேக் டவுன் ஆயிரும். அவன் ஒரு ஊர் பாதை வழியா நடந்து போறப்ப, இது வந்து ஒரு ஒரு 20 வருஷம் கழிச்சு அவன் லவ் பண்ணி மாட்டி கல்யாணம் அதெல்லாம் வர்றப்ப 30, 35 வயசுல. அந்த ஊர் பாதை வழியா போறப்ப அவனோட முதல் காதலி அவள பார்ப்பான். அப்ப அவ டிவோர்ஸ் பண்ணிட்டு 2 குழந்தைங்களோட தனியா அந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறத காமிப்பாங்க ஆக்சுவலா. ஆக்சுவலா அங்கேயே டைட்டில் கார்ட போட்டு எண்ட் பண்ணி முடிச்சுருவாங்க. என் கூட வந்தவங்க, என் பக்கத்துல இருந்தவங்கலாம் வந்து, "என்னடா இது அ ஒண்ணுமே இல்லாம முடிச்சுட்டாங்க. இதுல என்ன சொல்ல வர்றாங்க?" இதுதான் டைரக்டருமே ஆக்சுவலா சொல்ல வந்தாருன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். இதுல முடிவுலாம் இல்ல இது. அவ்வளோதான் அது. லைக் நெனச்ச வாழ்க்கைய அவனால வாழ முடியாது. அவனுக்கு தேவையான வாழ்க்கைய அவனால வாழ முடியாது. இததான் டைரக்டரும் சொல்ல ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனா என் கூட வந்தவங்க என்ன சேரவும் இல்ல. அவன் கல்யாணமும் பண்ணல. இதுல என்ன இருக்குது? இதுதான் எந்த வாழ்க்கையும் முழுமை கிடையாது. முழுமைங்கிறதே இல்ல அப்படிங்கிறத தான் வந்து டைரக்டர் வந்து சொல்ல ட்ரை பண்றாரு. ஸோ ஆக்சுவலா அந்த லைப்ரரியில ஒரு சீன் நடக்கும். அ "உங்க வீட்ல பேசுறப்ப நீங்க பார்த்துட்டு தானே இருந்தீங்க" அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கேயே வந்து அவன் பிரேக் டவுன் ஆயிட்டு அவன் அடுத்த ஸ்டெப்ப பார்த்து போக ஆரம்பிச்சுருவான். ஃபாரின பார்த்து. வேற என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஜோனுக்கு போயிருவான். இந்த படம் இது இது முஸ்லிம்ஸ் அப்படிங்கிறத நான் பேச வரல. இது மத்தவங்க யாரு பார்த்தாலுமே அவங்களோட வாழ்வியல், அவங்க என்ன மாரி வாழ்றாங்க, அ இன்னும் நெறைய ஊர் இருக்குது. இன்னுமே நெறைய ஊர்கள்ல அ இதுதான் ஃபாலோ பண்றாங்க. ஃபாரின் வாழ்க்கை. அ வேற வழி இல்ல அப்படிங்கிறதுனால ஃபாரின் வீடு. வருஷத்துல 1 மாசம் தான் வீட்ல இருப்பாங்க. அண்ட் இன்னும் அதில டிஃபரண்டான இன்னும் வாழ்வியல்லாம் இருக்குது. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நான் படிச்சது வந்து கீழக்கரையில படிச்சேன். ராம்நாடு கிட்ட ஒரு ஊர். அந்த ஊர்ல கல்யாணம் பண்ணி மாப்பிள பொண்ணு வீட்டுக்கு போயிருவாங்க தெரியுமா? இப்ப கல்யாணம் பண்ணி மாப்பிள பொண்ணு வீட்டுக்கு போகணும். இதுதான் வந்து அங்க வாழ்வியல். இந்த மாரி ஒவ்வொரு ஊருக்கு ஒரு பழக்கவழக்கங்கள் இருக்கு. இந்த படம் வந்து தென்காசி கிட்ட கடையநல்லூர் அப்படிங்கிற ஒரு ஒரு ஊர்ல வந்து பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம். ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு பழக்கவழக்கம் இருக்கு. இந்த படம் என்ன ரொம்பவே ஹிட் பண்ணுச்சு ஆக்சுவலா. நெறைய இடங்கள்ல, நெறையா சீன்ஸ்ல. ஏன் ஒரு சின்ன சோப்பு மொதற்கொண்டு அதில ஒரு சோப்புக்கு வெளிநாட்டு சோப்பு வரும். அந்த சோப்பு அங்க காசு ரொம்ப கம்மி தான். ஆனா எங்களுக்கு அது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். அந்த நீங்க எல்லாருமே வந்து
படத்த ஃபேமிலியோட போய் பாருங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ஓடிடில வந்ததுக்கப்புறம் அன்ரேட்டட் படம்னு சொல்லி ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த படம் ரொம்ப பிடிக்கும். நான் ரிவ்யூ பண்ண வரல. என் எக்ஸ்பீரியன்ஸ ஷேர் பண்ணிக்க வந்தேன். ஓகே. இன்னொரு ஒரு நல்ல வீடியோவுல, நல்ல கன்டென்ட்டோட உங்கள நான் வந்து பார்க்குறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் சிராஜ். டாடா பை.